சூரத்து நஜிம் வந்தது. அதே மாதிரி தப்பத்தியத்தா அபீலஹப் என்ற வசனம் வந்தது. அபுலஹபும் அவனுடைய மனைவி நாசமாகட்டும் என்ற அந்த வசனம் ஓதி காட்டப்பட்டது. அபுலஹபுடைய மனைவிக்கு கோபம் வந்தது. நேர கஅபத்துல்லாவுக்கு வருகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கஅபத்துல்லாவின் அருகிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். குளவிக்கல்லை எடுத்துக்கொண்டு அந்த ஜமீலா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி வருகிறார். வந்து பக்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அருகிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் வந்து, எங்கே உண்ட நண்பன் முஹம்மது எங்கே? எங்களை பற்றி கவிதையெல்லாம் பாடுகிறானாமே, எங்களுக்கும் கவிதை பாட தெரியும் என்று நாங்கள் எங்கள் மார்க்கத்தில் உறுதியாகத்தான் இருக்கிறோம், புதிய மார்க்கத்தை கொண்டு வந்தவரை விரட்டி விடுகிறோம் என்று ஒரு கவிதை பாடி எங்களுக்கும் பாட தெரியும். நான் இந்த குளவிக்கல்லை அவன் தலையில் போடத்தான் வந்தேன், அவன் கண்ணில் படட்டும், அவனை கொல்லுவேன் சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி போய்விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பெண் உங்களை காணவில்லையா? பக்கத்துல தானே இருந்தீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அவருடைய கண்ணிலே என்னை மறைத்து விட்டான், அவருக்கு என்னை காட்டவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதுக்கிடையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகள், அபுலஹபுடைய 2 மகன்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து வைத்த போது இந்த உத்தைபா அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளை தலாக்கும் சொல்லிவிட்டு சூரத்து நஜிம் என்ற அந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டிய போது குறைஷியர்கள் எதர்ச்சியாக கேட்டவர்கள் அவர்களும் சுஜூது செய்து விட்டார்கள். இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்கிறது. இப்படி அவர்களும் சுஜூது செய்த அந்த ஆத்திரம், அறியாமலே சுஜூது செய்து விட்டார்களே என்ற ஆத்திரம் உத்தைபா வருகிறார். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த சூரத்து நஜிமை ஓதி காட்டிவிட்டு, நான் இதை முற்றாக மறுக்கிறேன், உன் மகளை தலாக் சொல்லிவிட்டேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே காரி உமிழ்கிறான். அல்லாஹ் அந்த உமிழ்நீர் அவருடைய முகத்திலே படாமல் தடுத்து விடுகிறான். அவருடைய சட்டையை கிழித்து விட்டு அவரை திட்டிவிட்டு இந்த உத்தைபா திரும்பி போகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பன் மின் கிலாபிக், யா அல்லாஹ், உன் மிருகங்களில் இருந்து ஒரு மிருகத்தை இவன் மீது சாட்டி விடுவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு சாபமிட்டு விட்டார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, உனக்கு ஒரு மிருகத்தை அல்லாஹ் சாட்டிவிட நான் பொறுப்பு கூறிவிட்டேன் என்று சொன்னதாகவும் வருகிறது. அந்த இடத்திலிருந்து உத்துபா வெளியிலே வந்து விட்டான். கஅபத்துல்லாவில் இருந்து கொண்டு பிரார்த்தனை செய்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அச்சம் அவர்கள் மனதிலும் இருந்தது. ஒரு வேலை நிமித்தமாக இது நடந்து சில தினங்களுக்கு பின்னால் ஷாம் நகருக்கு போக வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. தந்தையும் மகனும் குறைஷி கோத்திரத்தோடு போகின்றார்கள். அபுலஹபும் இந்த உத்துபாவும் போகின்றார்கள். போய் அந்த குறைஷி அந்த ஷாம் நகரத்திலே ஒரு இடத்திலே தங்க வேண்டி ஏற்பட்டது. அப்போது தூரத்தில் இருந்து ஒரு சிங்கம் இவனை பார்த்ததை அவன் பார்த்து விடுகிறான். உத்துபா தந்தையிடமும் குறைஷியர்களிடமும் சொல்லி விடுகிறான், மக்காவில் இருந்து கொண்டு முஹம்மது ஷாமில் இருக்கின்ற என்னை கொல்ல பார்க்கிறான், அவர் சாபம் என்னை பயமுறுத்துகிறது என்று சொன்னபோதே, பயப்பட வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அபுலஹப், என் உயர்ந்த குலம் உங்களுக்கு தெரியுமா என்று குறைஷியர்களிடம் கேட்க, ஆம், இதில் என்ன மாற்றம் என்று கேட்டார்கள். என் மகன் சபிக்கப்பட்டிருக்கிறான், அவனை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எல்லோருக்கும் மத்தியிலே அவருடைய விரிப்பை விரித்து அன்று இரவு தூங்குகிறார்கள். சுப்ஹான் அல்லாஹ், எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது அந்த சிங்கம் அந்த கூட்டத்துக்குள் நேர உத்துபாவினுடைய தலைக்கு பாய்ந்து அவர் கழுத்தை கடித்து குதறி தலையை சின்னாபின்னமாக்கி கொன்று விட்டு போனதாக வரலாற்று குறிப்புகளை நாம் பார்க்கின்றோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே கடுமையாக எதிர்க்கப்பட்டார்கள், நிந்திக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவிகள் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தைரியமாக இந்த மார்க்கத்தை எடுத்து வைத்துக் கொண்டு போனார்கள். சொல்லொன்னா துயரங்களுக்கு ஆளானார்கள். சாப்பாடு இல்லாமல் உணவில்லாமல் தவித்தார்கள். வெறும் ஈச்சம்பளம் ஒன்றோடு அவர்களுடைய காலங்கள் கழித்தது. அவர்கள் சமூக பசிகரிப்பு செய்யப்பட்டார்கள். என்றாலும் அந்த தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்துக் கொண்டார்கள். வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் எதை ஏவினாரோ அதை எடுத்து நடங்கள், எதை விட்டு தடுத்தாரோ அதை விட்டு நின்று விடுங்கள் என்ற அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டார்கள். இந்த நபி மீது உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்ற அந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேலாக மதித்தார்கள். அவர்களுக்காக உயிரை கூட கொடுக்க அந்த தோழர்கள் தயாரானார்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மார்க்கத்தின் ஒவ்வொரு விடயங்களிலும் அவர்கள் பின்பற்றினார்கள். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதத்தில் ஒரு தடவை, வருஷத்தில் ஒரு தடவை அல்ல, ஒவ்வொரு நிமிடத்திலும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர், நம் மகத்தான உன்னதமான ஒரு வழிகாட்டி அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயங்களும் ஒவ்வொரு மார்க்க விழுமியங்களும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியே நடைபெறுகிறது என்பதை நாம் எல்லாம் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடுமையாக எச்சரித்தார்கள். இந்த மார்க்கத்தில் நாங்கள் அனுமதிக்காத ஒரு விடயத்தை யாராவது புதிதாக கொண்டு வந்து விட்டால்
அது நிராகரிக்கப்படும். மன் அமில ஷையன் லைஸ அலைஹி அம்ருனா, அது ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள். ஃபஹுவ ரத்துன் என்றார்கள். எங்கள் அனுமதி இல்லாமல் யாராவது ஒரு செயலை செய்துவிட்டால் அது நிராகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த மார்க்கத்திலே புதிதாக இன்னொன்றை கொண்டு வரக்கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஜும்மா பிரசங்கத்துக்கு முன்னாலும், ஒவ்வொரு பயான் நிகழ்ச்சிகளுக்கு முன்னாலும் ஃபுத்பத்துல் ஹாஜா என்று அரபியிலே எல்லா உலமாக்களும் ஒரு வசனம் சொல்வார்கள், சில வார்த்தைகள் ஓதுவார்கள், அரபியிலே சிலது சொல்வார்கள். இதை எல்லாரும் நாம் கேட்கின்றோம். அதை கொள்கை பாகுபாடின்றி எல்லா கொள்கையில் உள்ள உலமாக்களும் இதை சொல்வதை நாம் அவதானிக்கின்றோம். என்ன, இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு என்று அந்த வாசகத்தை சொல்லத் தொடங்குவார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து, அல்லாஹ்விடம் உதவி தேடி, நபி அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லி, தக்வாவை பற்றி வசனங்கள் ஓதி சொல்கின்றார்கள். இன்ன அஸ்தகல் ஹதீதி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் மிக உன்னதமான உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதம். பின்பற்றும் கலாச்சாரத்தில் மிக சிறந்த கலாச்சாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலாச்சாரம். வஷர்ரல் உமூரி முஹ்ததாத்துஹா, காரியங்களிலேயே கெட்டது மார்க்கத்தின் பெயரால் பிறகு வந்தது. வகுல்லு முஹ்ததத்தின் பித்ஆ, அந்த பிறகு வந்தது எல்லாமே பித்அத்து, நூன செயல், குறைபாடுள்ள செயல். வகுல்லு பித்அத்தின் பலாலா, அந்த குறைபாடுள்ள செயல் எல்லாம் வழிகேடு. வகுல்லு பலாலத்தின் பின்னார், அந்த வழிகேடு எல்லாம் நரகத்திலே என்று சொல்லிவிட்டுத்தான் ஒவ்வொரு உரையையும் ஒவ்வொரு உலமாக்களும் ஆற்றுகின்றார்கள். ஆனால் கொள்கை பிறழ்வு காரணமாக சில தத்துவங்கள் பேசக்கூடியவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு முரணாக நடக்கக்கூடிய அதிசயமான சில நிகழ்வுகளும் நடக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கச்சிதமாக பின்பற்ற வேண்டும், அவரை உயிருக்கு மேலாக மதிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை மதிப்பதென்றால் அவரை பின்பற்றுவதுதான். அவர் கொண்டு வந்ததை எதிர்த்து, அவர் கொண்டு வந்ததை மதிக்காமல் மிதித்து, அவர் மாறு செய்ய சொன்னதை எல்லாம் நாங்கள் மாறு செய்யாமல், அவர் விட்டுவிட சொன்னதை எல்லாம் விட்டுவிடாமல் வாழ்ந்து கொண்டிருந்து அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுகிறோம் என்றால் அது அல்லாஹ்வின் அன்புக்கும் ஈடாகாது. அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அல்லாஹ்வுடைய நேசமும் அல்லாஹ் பாவ மன்னிப்பு தருவதும் தேவை என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்ற வேண்டும்.